அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு பார்க்குற வீடியோவோட ஒரு அமல். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்க்கையில் சில நேரம் வரும் யாரிடம் சொல்ல முடியாத பிரச்சனை, மனசு உடைந்து போகும் தருணம். எல்லா கதவுகளும் மூடப்பட்ட மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு கதவு மட்டும் எப்போது தான் திறந்து தான் இருக்கும். அது யாருடைய கதவு? அதுதான் அல்லாஹுடைய கதவு. இந்த ஹாஜத் நஃபில் பற்றி உள்ளத்தில் இருந்து உள்ளமாக மிகப்பெரிய பெரியோர்கள் செய்த அமல் இது. இந்த அமலை பற்றி சொல்கிறாங்க, மிக விரைவாக செயல்படும், மிக விரைவாக தங்களுடைய ஹாஜத்துகளை இன்ஷா அல்லாஹ், இது இலகுவான அமல், நிச்சயமாக பூர்த்தி செய்யும். 2 ரக்காத் தொழுகை எந்த நேரத்திலும் தொழலாம். இஷாவுக்கு பிறகு செய்வது சிறந்தது. இஷாவுக்கு பிறகு டைம் இல்லைனா எந்த நேரத்திலும் இந்த அமல் செய்யலாம். நேராக அமல் செய்ய பார்த்துடலாம். 2 ரக்காத் தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, யாருக்காவது ஒரு தேவை இருந்தால் அவன் நல்லா ஒது செய்து 2 ரக்காத் அல்லாஹ்வை புகழ்ந்து என் மீது சலவாத் சொல்லி அவன் தேவையை போகட்டும். அந்த 2 ரக்காத் தானா ஓதிட்டு, முதலாவது ரக்காத்தில் சூரா ஃபாத்திஹா ஓதணும். ஓதிட்டு தாங்கள் 3 முறை ஆயத்துல் குர்சி பிஸ்மில்லாஹுடன் ஓத வேண்டும். பிறகு 2 முறை சூரத்துல் தௌபாவுடைய கடைசி 2 ஆயத்துக்கள் பிஸ்மில்லாஹ் இல்லாமல் லகத் ஜாக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் ஃபில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் ஃபஇன் தவல்லவ் ஃபகுல் ஹஸ்பியல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். இந்த ஆயத்தை நீங்கள் 2 முறை ஓதிக்கணும். முதல் ரக்காத்தில் நிறைவேறிச்சு, ருக்கு போவீங்க, அதுக்கப்புறம் சஜ்தா போகிறீங்க, அதுக்கப்புறம் 2வது ரக்காத்துக்கு போகிறோம். 2வது ரக்காத்துலேயும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டோம். 2வது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிடுறோம். ஓதிட்டு திருப்பியும் லகத் ஜாக்கும் இந்த பிஸ்மில்லாஹில் ஆயத்தை 3 முறை ஓதணும். லகத் ஜாக்கும் ஆயத்தை 3 முறை ஓதிட்டு, முதல் ரக்காத்தில் 2 தடவை தான் அந்த தௌபா சூரா 2 ஆயத்து. இப்போ இது 2வது ரக்காத்தில் 3 முறை பிஸ்மில்லாஹ் இல்லாமல் ஓதணும். ஓதிட்டு தாங்கள் சூரத்துல் கௌசரை நீங்கள் பிஸ்மில்லாஹுடன் 3 முறை ஓதணும். அதில் 2வது ரக்காத்தில் ஆயத்துல் குர்சி கிடையாது. நீங்கள் பிஸ்மில்லாஹுடன் இது நீங்கள் சூரத்துல் கௌசரை 3 முறை ஓதிக்கிங்க. ஆனால் ஆயத்துல் குர்சி 2வது ரக்காத்தில் கிடையாது. நீங்கள் குழப்பமே படக்கூடாது, ஒரு வேளை இருக்குமோ சந்தேகம் வந்துடக்கூடாது, அதுக்கு தான் சொல்கிறேன், சரிங்களா? சூரத்துல் கௌசரை 3 முறை பிஸ்மில்லாவுடன் ஓதிட்டு நேராக ருக்கு போகிறோம். அப்புறம் எப்பொழுது மாதிரி சஜ்தா செய்துட்டு அத்தியாயத்தை ஓதிட்டு சலாம் கொடுத்து விட்டு, அப்படியே நீங்கள் அதேமாரி சலாம் கொடுத்துட்டு உடனே சஜ்தாவுக்கு போயிடணும். நான் இதை தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன், எல்லா சூறாக்களும் இதுலேயும் அரபிலையும் கொடுத்துருக்குங்க, ஓதிக்கிங்க. அப்புறம் அதே இடத்துல நீங்கள் நேராக சஜ்தாவுக்கு போய் அதே சஜ்தாவில் நம்ம தேவைகள் என்னவோ, அதை உங்களுக்கு என்ன நியத் வச்சு அந்த ஹாஜத் நஃபில் தொழுதிங்களோ, அந்த தேவைகள் உங்களுக்கு என்னவோ அதை நீங்கள் மன்றாடி நீங்கள் நம்பிக்கையாக ஈமானாக உறுதியாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். ரொம்ப இலகுவான அமல் தான் அது, நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ரொம்ப இலகுவான அமல். தொழுதுட்டு அல்லாஹுடன் எந்த நியத்துக்காக நீங்கள் ஹாஜத் நஃபில் தொழுதிங்களோ அதை நீங்கள் சஜ்தாவில் கேட்டால் அல்லாஹ் உங்களுக்கு இந்த துவாக்கள், இந்த திக்ருடைய பலன்கள் உங்களுக்கு உடனடியாக தீர்வை கண்ட எவ்வளோ பல துவாக்கள் இருக்குது. அதிலிருந்து இது ஒரு துவாக்கள், திக்ரு, குர்ஆன் ஆயத்து, அதிலிருந்து எல்லாமே எடுத்து சில திக்ருகள் இருக்குது. இந்த காரியத்திற்காக சொல்கிறேன். இந்த குர்ஆன் ஆயத்தை எல்லா காரியத்திற்கும், நம்ம சிறிய மிகப்பெரிய தடைகள் இருந்தாலும் சரி, திருமண தடை இருந்தாலும் சரி, எந்த மனக்குழப்பங்கள் இருந்தாலும் சரி, நோய் நொடி எதுவாக இருந்தாலும், தேவைகள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் மட்டும் கேட்கணும். நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் இந்த அமலை செஞ்சு நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கோசம் இந்த அமலை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதை கேட்கணும். இந்த அமலை ஒரு அங்கமாக ஆக்கிக்கொள்ளுங்க உங்கள் வாழ்க்கையில். மேலும் இந்த இலகுவான இந்த அமல் மூலமாக பொருளாதாரம் ரீதியாக மிகப்பெரிய பயனடைந்தவர்கள் இருக்கார்கள். ஒரு சஹாபி இருந்தாங்களும், பெரிய கடன். ஆனால் இந்த ஹாஜத் நஃபில் அவங்க தொழுதுகிட்டே இருந்தாங்க. அந்த சஹாபுக்கு அவருக்கு அவ்வளோ கஷ்டம், பணம் இல்லை, வழி தெரியல, அவருக்கு என்ன செய்யலான்னு அவர் இரவில் எழுந்து யாரும் இல்லாத நேரத்தில் 2 ரக்காத் தொழுது அவர் அழுதவிட்டு இப்படியே தொழுதுட்டு வர அவருக்கு அவருடைய ஏன் தான் எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, நீ மட்டும் என்னை விட்டு போகாதே,
அந்த இரவு முடிந்ததுக்குள்ளே அவருடைய நிலை மாறிப்போச்சு. ஏன்னா அல்லாஹு அவர் மனிதரை நம்பலை, அல்லாஹுவை நம்பினார். நம்ம பிரச்சனை பெரியதா இல்லை, நம்ம அல்லாஹ் பெரியவர். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், என்னை கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு பதில் தருவேன். அப்படி இது அதிகமாக சலவாத் ஓதுங்க, இஸ்திஃபார் சொல்லுங்க. அப்புறம் உங்கள் தேவை மனசை உருகி கேளுங்க. கேட்டனா அல்லாஹ் நிச்சயமாக உங்களோட துவாக்களை ஏற்றுக்கிட்டு. நீங்கள் இந்த ஹாதிஸ் நஃபில் தொழுவது நான் சொல்கிறது புரியலன்னா கொஞ்சம் கருத்து தெரிவிங்க. நான் சொல்கிறேன். அன்பானவர்களை, நல்லடியார்களே, மனிதன் கதவை தட்டினா திறக்கலாம், திறக்காமலும் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வின் கதவை தட்டினா அது எப்போதும் திறக்கும். ஒரு சின்ன துவாக்கள். ஏ அல்லாஹ், அர்ஷின் அதிபதியே, இந்த உலகத்தில் ஆகாயத்தை படைத்த ரப்பே, நாங்கள் உன்னிடம் கையை ஏந்தி நிற்கிறோம். எங்களிடம் எதுவும் இல்லை, நீ மட்டும் இருந்தால் போதும் யா ரப். யா ரஹ்மான், யா ரஹீம், யா கரீம், எங்கள் இதயத்தில் இருக்கும் காரியங்களை நீ அறிவாய். நாங்கள் சிரிக்கிறோம், ஆனால் உள்ளக்குள் உடைந்து போயிருக்கும். யா அல்லாஹ், யாரிடம் சொல்ல முடியாத கஷ்டங்கள் உன்னிடம் சொல்கிறோம். யாராலும் சரி செய்ய முடியாத பிரச்சனைகளை உன்னிடம் வைக்கிறோம். யா அல்லாஹ், நாங்கள் தவறு செய்தவர்கள், நாங்கள் பாவம் செய்தவர்கள். ஆனாலும் நீ மன்னிக்கும் ரப்பு, நீ அருளும் ரப்பு. யா கஹூர், யா தவ்வாப், எல்லா பாவங்களையும் எங்கள் பாவங்களை மன்னித்து விடு. சின்ன பாவமாக இருந்தாலும் பெரிய பாவமாக இருந்தாலும் எல்லாத்திலும் மன்னிச்சு விடு யா ரப். யா அல்லாஹ், என்று இந்த துவா செய்யும் ஒவ்வொருவருக்கும் வேலை இல்லாதவர்களும் வேலைத்தா, திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வாழ்க்கைத்தா, குழந்தை இல்லாதவர்களுக்கு நல்ல சந்தித்தா, நோயில் இருக்கும் மக்களுக்கு முழு சிஃபாத்தா. யா அல்லாஹ், கடனில் அழுகிறார்கள் அல்லாஹ், அல்லாஹ் அவருடைய கடனை அடைக்க வழித்தா அல்லாஹ். இரவில் தூங்க முடியாமல் அழுகிறார்கள் அல்லாஹ், அவர்களுக்கு மனசுக்கு அமைதித்தா அல்லாஹ். அல்லாஹ், எங்கள் வீட்டில் பரக்கத்தா, எங்கள் வாழ்வில் நிம்மதித்தா, எங்கள் இதயத்தில் ஈமானை அதிகப்படுத்து அல்லாஹ். நாங்கள் கேட்காத நன்மையும் நீத்தா, நாங்கள் அறியாத ஆபத்திலிருந்து எங்களை காப்பாற்று. எங்களை நல்லதை மட்டும் தேர்வு செய்துத்தா, கெட்டதை எங்களிடம் தூரம் பண்ணு அல்லாஹ். நாங்கள் கைகளை உயர்த்தி கேட்கிறோம், இந்த கைகளை காலியாக அனுப்பிவிடாதே. திருப்பி நாங்கள் கதவை தட்டுகிறோம், அந்த கதவை திறந்தோடு யார யா அல்லாஹ். நாங்கள் உன்னிடம் நம்பிக்கை வைத்து இருக்கிறோம் அல்லாஹ். இந்த நம்பிக்கை உடைக்காதே அல்லாஹ், இந்த துவாவை வீணாக்காதே அல்லாஹ். யா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. அஸ்ஸலாமு அலைக்கும்.